ஹாய் எவ்ரிபடி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி சுவாரஸ்யமாக நம்ம வந்து ஓலா S1 ப்ரோவுடைய வெஹிக்கிள் டெத்து, அதாவது வண்டி ஆன் ஆஃப் எதுவுமே ஒர்க் ஆகலை. ஏன்னா பேட்டரி பைக்கு தெரியும் உங்களுக்கு, பேட்டரி ஆஃப் ஆகிடுச்சுன்னா கட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா ஒட்டுமொத்தமாக எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ இந்த கஸ்டமர் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த வண்டியை வாங்கியிருக்காரு. வாங்கின மனுஷன் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அர்ஜென்ட் வேலையாக வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. போன இடத்துல கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. ஸோ 2 மாதம் எந்த ஒரு டிஸ்சார்ஜ் இல்லாததுனால பேட்டரி வந்து டெட் ஆச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன் ஆஃப் பண்ணி பார்க்குறீங்க. மேக்ஸிமம் பேட்டரி பைக் பொறுத்த வரைக்கும் நம்ம 2 மாதம் யூஸ் பண்ணலை அப்படின்னா பேட்டரி ஆட்டோமேட்டிக்காக அன்ஈக்குவல் ஆகி உங்களுக்கு BMS வந்து வீக் ஆகி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டெட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வண்டியை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டோம். உள்ளே வந்து ரேம்பில் ஏற்றியாச்சு. பேக்கில் சென்டர் ஸ்டாண்டில் இருந்தால ஜாக்கி கொடுத்து பேக் சீட்டை ஹைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து டிக்கி திறந்து காட்டுறோம். உள்ளே எல்லாமே இருந்தது, சார்ஜர்லேருந்து எல்லாமே இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், டூல் கிட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் மெடிக்கல் கிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் கிட்டு. ஸோ வண்டி சீட்டு கவர் கூட இது வரைக்கும் பிரிக்கலை. ஸோ நல்ல ஒரு புது வண்டி. பேட்டரியும் பைக்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு மேஜரான ஒரு பிரச்சனை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல கஸ்டமர் வந்து டிஸ்சார்ஜ் போடாமல் விட்டுருவாங்க, வாரண்டியை கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் அப்படி கிடையாது. மேக்ஸிமம் 30 to 45 டேஸ் தான். அதுக்குள்ளே நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணல அப்படின்னா பேட்டரிக்கு வாரண்டி கிடையாதுங்கிற கஸ்டமர் ஆகிய நீங்கள் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள். இப்போ பார்க்குறீங்க, இப்போ பேட்டரியில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நீட்டாக கிட்டத்தட்ட ஒரு 3 feet இருக்கும். பேட்டரி நீட்டாக வந்து ஒரு 3 feet இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 1 feet வந்து டிக்கி கீழே இருக்கும். அண்ட் தென் 1.5 feet 2 feet வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுட்டு வைக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. அப்படியே உருவுற மாதிரி தான் வரும். டோட்டலாக வந்து 230 அதாவது 2.5 3 feet பேட்டரி வந்து சாலிடாக வரும். பெரிய ஒரு நீட்டு பேட்டரி. இது அப்படியே வந்து மௌலீஸ்வரன் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து கம்யூனிகேஷன் கேபிள் நம்ம இப்போ வந்து அவுட் விட்றோம். பேட்டரியை வந்து அப்படியே வந்து பாகுபலி படத்தில் வர பிரபாஸ் மாதிரி மௌலீஸ்வரன் வந்து அப்படி ஷோல்டரில் தூக்கிட்டு அப்படி போவார். இது போகிறா அதுக்கு பேக்ரவுண்ட் பிஜிஎம். அவ்வளோதான். இதை அப்படியே கொண்டு போய் மேலே வச்சு இதை அப்படியே கொண்டு போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியை டிஸ்மேண்டில் பண்ணி காட்டுறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேட்டரியை ஃபுல்லாக வந்து டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம். பேட்டரியில் வந்து 0 volt. அண்ட் தென் இப்போ பேட்டரியை பிரித்தாச்சு. பிரிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா BMS தனியாக இருக்குது. அண்ட் தென் அது 1 side, இது 1 side. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் 7 series, இந்த பக்கம் 7 series. கரெக்டாக வந்து 54 volt வரும். அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா NCA பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இதில் 3.7 volt. அண்ட் தென் இந்த பக்கம் 7 series, இந்த பக்கம் 7 series. இதில் 54 volt. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு செல்லு வந்து பார்த்திங்கன்னா 3 amp, அதாவது 3.7 volt 3 amp. ஸோ அதில் தான் வந்து இந்த பேட்டரி பேக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ இது வந்து BMS. இந்த BMS சென்ட்ரலைஸ் BMS கட்டியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா BMS லைன். இதை வந்து நம்ம கட்டி எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், இது BMSும் இதில் ஃபால்ட்டு பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு சில பேட்டரியில் 1.664. அடுத்து இன்னொரு சீரீஸில் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா 1.2. கிட்டத்தட்ட 7 சீரீஸில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வோல்ட் இருந்தது. மிச்சம் இருக்கக்கூடிய 7 சீரீஸில் வந்து வோல்ட்டே இல்லை. ஸோ இப்போ நம்ம பேட்டரியை பிரிச்சுருக்கோம். $1,000 years later. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி ஃபால்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேவையான செல்ஸையும் மாற்றியாச்சு. அண்ட் தென் BMSையும் ட்ரபிள் ஷூட் கொடுத்து BMSையும் சர்வீஸ் பண்ணியாச்சு. BMS சர்வீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸட் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணும்போது சேம் அதே தான், எப்படி கழட்டணுமோ அதே தான் மாற்றுறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து ஃபார்வர்டு நம்ம கொடுக்கல, ரொம்ப வேகமாக கொடுக்கல, கழட்டுறவங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காண்டி சேம் அதே தான் மாற்றோம். அப்படின்றதுனால இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவ் பண்ணியிருக்கோம். 300 MB ஸ்பீடு ஃபாஸ்ட் மூவ் பண்ணியிருக்கோம். பேட்டரியை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே, முடிஞ்சு. அவ்வளோதான். ஃபுல் டைட் பண்ணிவிட்டு எல்லா போல்ட்டையுமே கரெக்டாக ஈவனாக செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு நீங்கள்
கம்யூனிகேஷன் வராத வரைக்கும் உங்களால் பைபாஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இங்கேயே வந்து வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்க முடியும். பைபாஸ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் வண்டியில் கொடுத்தா மட்டும்தான், அதாவது ஏத்தர், ஓலா, செட்டாக், ரிவோல்ட் இந்த மாதிரி வண்டிகள்லாம் வந்து கம்யூனிகேஷன் கேபிள் வர்றதுனால கம்யூனிகேஷன் ஆனால் மட்டும்தான் உங்களால் இங்கேயே வந்து பேட்டரியில் வந்து வோல்டேஜ் செக் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஃபிக்ஸட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே ஓவராலாக டைப் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பேட்டரியை வந்து இப்போ கீழே இறக்க போகிறோம். இப்போ ஃபுல்லாக வந்து டைப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ டைப் பண்ணி முடிச்சுட்டு கம்யூனிகேஷன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் டைப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கம்யூனிகேஷன் கேபிளை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பிறந்த குழந்தை தூக்கி வர மாதிரி ஆதிகேசன் தூக்கி வந்து தேவையில்ல. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வண்டியில் வந்து கண்ட்ரோலர்லேயும் கொஞ்சம் ஃபால்ட் இருந்தது. ஸோ கண்ட்ரோலர்லேயும் நம்ம வந்து ஃபால்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டியாச்சு. இது முடிச்சதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டார். பல நபர்களுடைய வாழ்த்துக்கள் தான் எங்களை வந்து வாழ வைக்குது. அதுக்கு வந்து இறைவனுக்கு தான் நம்ம நன்றி செலுத்துகிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் சேம் எப்படி கட்டணுமோ அதே மாதிரி தான் மாற்றுறதுனால நம்ம வந்து ஃபாஸ்ட் மூவ் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே, நம்ம இந்த வீடியோ வந்து ஃபைனல் எண்டுக்கு வந்துட்டோம். மேலும் உங்களுக்கு இது போன்ற வேறு ஏதாவது தகவல்கள் அல்லது உங்களுடைய வாகனங்கள் இதே மாதிரி பேட்டரி கம்ப்ளைண்ட்டு அல்லது வந்து சர்வீஸ் கம்ப்ளைண்ட் எதுவாக இருந்தாலும் எங்களை வந்து கீழே கொடுக்கப்பட்ட நம்பரை தொடர்பு பண்ணுங்கள். மேல் அதிக கேள்விகளை வந்து நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா போல்டையும் மாட்டி முடிச்சாச்சு. அண்ட் தென் அவ்வளோதான். இப்போ நம்ம போட்டு ஆன் பண்ண போகிறோம். ஓகே, வீடியோடைய ஃபைனல் எண்டுக்கு வந்திருக்கோம். ஸோ பேட்ரி பக்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து உங்களுக்கு சார்ஜிங்கு பார்க்கிங்கில் இருக்குது, சார்ஜிங்கு அதையும் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள்.